வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா மொத்தம் 9 மாவட்டங்கள் வருங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மொத்தம் 9 மாவட்டங்கள் வரும். பெரும்பாலும் வன்னிய சமூக வாக்கு வங்கியா இருக்கின்ற இந்த 9 மாவட்டங்கள்ல 45 சட்டமன்ற தொகுதிகள் வருதுங்க. இந்த 45 சட்டமன்ற தொகுதியில சுமார் 31 சட்டமன்ற தொகுதியில் திமுக வசமும், 10 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வசமும், இதர சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளோடும் இருக்குங்க. இதே கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே உள்டாவா இருக்கு. கொங்கு மண்டலத்துல மொத்தம் 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, 9 மாவட்டங்கள். இந்த 9 மாவட்டங்கள் எது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு 9 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 9 மாவட்டங்கள்ல 51 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல திமுகவிடம் 18 சட்டமன்ற தொகுதிகளும், அதிமுகவிடம் 35 சட்டமன்ற தொகுதிகள் என அங்க அதிமுக கைதான் ஓங்கி இருக்கு.